வணக்கம் நேயர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ப்ராய்டரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி எப்படி பண்ணுறது, அதுக்கான நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் இன்ட்ரோ தான் அதில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சிங்கும் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ என்னென்ன ஸ்டிச்லாம் இருக்குது அதை நான் வந்து சும்மா சாம்பிள் எல்லாம் போட்டு வச்சுருக்கதான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஈவன் ஸ்டிச். ஈவன் ஸ்டிச்சுனா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவனாக அளவாக ஒவ்வொரு ஸ்டிச் இருக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் ஈவன் ஸ்டிச். இதுக்கு நான் வந்து ஒரு ஃப்ளார் இது போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இலைக்கு ஒவ்வொன்றுக்கும் நான் ஒவ்வொரு கலர் வச்சு உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து ஈவன் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனா அன்ஈவன் ஸ்டிச். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோடு பெருசாகவும் இன்னும் ரெண்டு சின்ன கோடு, இல்லை ஒரு கோடு எப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் ஒன்று பெருசு சின்னது அந்த இதில் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு கோலம் இருக்குல்லையே அந்த டிசைன் போடுங்க. எது வேணால் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போக்கி நான் வந்து என்னென்ன போட்டிருக்கேனோ அதை காமிக்கிறேன். இது பாருங்கள் அன்ஈவன் ஸ்டிச்சு. இது பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், ஒன்று பெருசு ரெண்டு சின்னது அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ நம்ம ஈவன் மாதிரியே தான் அதை நம்ம அடுத்தது கொடுக்குறது சின்னதாக கொடுக்கணும். அது எப்படிலாம் போடலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு ஸ்டிச்சும் வந்து தனித்தனி வீடியோஸாக போடுறேன். இப்போக்கி நான் எல்லா ஸ்டிச்சஸையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்ட்ரோ வந்து கொடுக்குறதே. அதனால் இப்போ பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டிச்சு. அடுத்து வந்து காம்பினேஷன் ஸ்டிச். காம்பினேஷன் ஸ்டிச்னால் கம்பைன் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஈவன்ஸ் அன்ஈவன்ஸ் இருக்குல்லையே அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி போட்ட மாதிரி இருந்துருங்க, ரெண்டு டாட்டு. ஸோ அதையே வந்து அதை வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் பெருசு சின்ன அந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா. இது பாருங்கள், நம்ம வளைவு. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போடலாம் கிடையாது, எல்லா ஸ்டிச்சுக்கும் போட்டுக்கலாம். ஸோ கம்பைன் பண்ணி ரெண்டு ஸ்டிச்சையும் கம்பைன் பண்ணி போட்டிருக்கிறது பாருங்கள். ரெண்டு டாட் மாதிரி போட்டு கோடு அந்த மாதிரி போட்டிருக்க மாதிரி டிசைன். இது ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம நீட்டாக ஒரு தனித்தனியாக ஒரு லுக்காக தெரியணும் அப்படின்னா இந்த ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு இந்த ஃப்ளாருக்கு வந்து இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த பாருங்கள், இது காம்பினேஷன் ஸ்டிச்சு. அடுத்து வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு. ஸ்டெம் நம்மளுக்கு இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஸ்டெம் மாதிரியே பாருங்கள், அந்த ஸ்டிச்சு பாருங்கள், அந்த குச்சி இது மாதிரியே ஸ்டெம் மாதிரியே இருக்குமா செடியில் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஸ்டிச்சில் வந்து இந்த சும்மா ஃப்ரூட்ஸ் இது இருக்க மாதிரி ஒரு இலையில் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கலர் அந்த காம்பினேஷன் தகுந்த மாதிரி போட்டு அதே ஸ்டிச் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே. இங்கே பாருங்கள், நல்ல அழகாக இருக்குல்ல. ஸோ இது வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு கூட அது ஷேரிக்கெலாம் அழகாக இந்த மாதிரி கூட போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த கேப்பாக வச்சு சின்னதாக அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்டெம் ஸ்டிச்சு நான் வந்து எல்லாம் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சோட இதை வந்து ஸ்டிச்சிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இது ரொம்ப பாருங்கள், எப்படி போட்டோன்னே தெரியாத மாதிரி அழகாக இருக்குல்ல. இல்லை கையில் போட்ட மாதிரியே இல்லை, மிஷினில் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஸ்டிச்சிங்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எம்ப்ராய்டரிக்கெலாம் அவ்வளோ ஆகும் இல்லையா. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்மளே போட்டு இதில் ஸ்டோன் ஓட்டுறது எல்லாமே நம்ம பண்ணிட்டோம்னா அது வந்து அவ்வளோ இதை வந்து நம்மளே பண்ணோன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதோட அந்த ஸ்டிச்சு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப கற்றுக்கிட்டால் எல்லாமே ஈஸி தான், கொஞ்சம் பொறுமை இருக்கணும், அதுதான், அவ்வளோதான். இந்த காம்பினேஷன் ஸ்டிச்சு. இது வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு. இது பார்த்திங்கன்னா ஹாஃப் ஸ்டெம். அங்கே வந்து என்ன பண்ணோம், ஃபுல் ஸ்டெம் சொன்னோம்ல. இது வந்து சின்ன கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும் பாருங்கள். அது வந்து ஸ்டெம் ஸ்டிச், இது ஹாஃப் ஸ்டெம்மு. ஸோ ஜஸ்ட் இது ஒரு குருவி போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன மாதிரி வேணுமோ பாருங்கள், தனியாக கண் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் அப்படி தள்ளி நல்லா பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன இது போடணும் அப்படிங்கிறது இருக்கோ அதை வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். வரைஞ்சி நம்ம வரைய தெரியணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அதை அச்சு மாதிரி வரைஞ்சி அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஹாஃப் ஸ்டெம் ஸ்டிச். அடுத்து பாருங்கள் செயின் ஸ்டிச். சங்கிலி இதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அங்கே பாருங்கள், சங்கிலியாக க்ளோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். தூரத்தில் பார்க்குறப்ப ஏதோ ஒரு கோடு மாதிரி தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா சங்கிலியாக இருக்கும் இல்லையா. இது நிறையா சாரீஸுக்கு எல்லாத்துக்கும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஹேண்ட்லேயே நம்ம பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ பாருங்கள், இந்த குருவி வந்து வாயில் வந்து ஒரு கொத்து இலையை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கு இல்லையா. நல்லா க்ளோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொன்றும் அந்த சங்கிலியாக ரவுண்டாக இருக்குது பாருங்கள். தலையை தோகி உள்ளே. ஸோ சங்கிலியாக இருக்குது பாருங்கள். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச்சு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சங்கிலியாக போடுறதுக்கு இந்த சாரீஸு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே, இந்த சின்ன பிள்ளை பாப்பாவுக்கு அந்த மாதிரி உள்ள ட்ரெஸ்ஸுக்கெலாம் இந்த மாதிரிலாம் சங்கிலி போட்டிங்கன்னா இருக்கும். அதை தொட்டால் ஒன்றும் நம்மளுக்கு இது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து மேஜிக் செயின்லேயே உங்களுக்கு தெரியும். மேஜிக் செயினாக ரெண்டு கலர் காம்பினேஷனில் பாருங்கள். ரொம்ப பார்த்தா வந்து எப்படி போட்டாங்க, ஒவ்வொரு கலரில் அழகாக வந்துருக்கே அப்படிங்கிற இந்த வருஷமாக பட்டர்ஃப்ளை போட்டிருக்கேன். ஸோ இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே அதே தான், சங்கிலி தான். அந்த சங்கிலியில் ரெண்டு கலரை வச்சு காம்பினேஷனில் போட்டிருப்போம். ஸோ இது ரொம்ப அழகாக. இது உள்ளே வந்து ஜஸ்ட் செயின் ஒரே கலர் போட்டிருக்கேன்னா மேஜிக் செயின் அப்படின்னால மேஜிக் பார்த்தப்பே செம்மையாக இருக்கே ரெண்டு கலர் காம்பினேஷனில் அப்படிங்கிற சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்ததுனால இந்த இதுக்கு மேஜிக் செயின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ரெண்டு கலர் எல்லாமே சங்கிலி தான். நம்ம க்ளோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு.
அடுத்து பார்த்தீங்கன்னா விப்புடு ஸ்டிச். விப்புடுன்னா நம்ம வந்து இந்த சுற்றுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைப்பில் இருக்கும். பார்த்தீங்கன்னா க்ளோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 கலரில் இந்த நூல் இப்படி சுற்றி இருப்போம் பாருங்கள், அந்த மாதிரி ஸ்டிச் இது. ஜஸ்ட் நான் ஒரு சிங்கம் அது மாதிரி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரினா அதை தெரியறதுக்காக இது வந்து சும்மா ப்ளைனாக ஒரு கோடு தானே வரப்போகுது, அதனால ஒரு அனிமல் போடுவோம் அப்படின்னு நான் சும்மா பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு என்ன தெரியும் அது நம்ம போட்டுக்க வேண்டியதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க மாதிரி இருக்கு பாருங்கள் நூல். கொஞ்சம் பொறுமையாக நம்ம போட்டோம்னா, இன்னும் பொறுமையாக போட்டோம்னா ரொம்ப அழகாகவே வரும் நம்மளுக்கு. அந்த பிசுறு வராமல் அந்த நூல் அதெல்லாம் நம்ம வந்து பொறுமையாக போடணும். அதை மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஸ்டிச்சிங்லாம் கற்றுக்கிறது ஈஸி, பட் அது போடுறது உட்காந்து பெருமை டைம் ஸ்பெண்ட் பண்ணி அழகாக போடணும். நம்ம அவ்வளோ காசு கொடுத்து எம்ப்ராய்டிங் அதெல்லாம் பண்ணுறதுக்கு இது நம்ம கையிலே போட்டாலுமே நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். நம்மளே போட்டோம் அப்படிங்கிற பெருமையே அதுவே அடிஷ்னலாக இருக்கும் இல்லையா. அடுத்து பாருங்கள் செயின் பிகினிங் ஸ்டிச். இது எப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் செயின் சங்கிலியாக இருந்துச்சு, ஆனால் இதில் அதே தான், பட் அதில் பார்த்தீங்கன்னா இடையில டாட்டாக வச்சுருக்கோம் டிசைன் மாதிரி. சங்கிலி அதோட புள்ளியில் பாருங்கள் டாட்டா 1 விட்டு 1 2 போடலன்னா 2 1 விட்டு 1 விட்டு அந்த கோடு வர மாதிரி போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ இது பார்க்குறதுக்கு போது இடையில ஒன்று சங்கிலியோட இடையில டாட்டு அந்த மாதிரி வந்திருக்கும் பாருங்கள். எல்லாத்துக்குமே போட்டிருக்கேன். கண்ணுலேருந்து இது வந்து நத்த ஸ்னெயில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இடையில ஒரு டார்க் கலரில் இடையில ஒரு கலர் அப்படிங்கிறப்ப தெரிகிறப்ப தூரத்துலையும் பார்க்குறப்ப 2 கலர்ஸ் அந்த டாட் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ உங்களுக்கு தான் நம்ம எல்லா ஸ்டிச்சையும் தெரிஞ்சுக்கிட்டு அதில் எந்த ஸ்டிச் போது அந்த ஃபிகருக்கு இந்த பிக்சருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ அது தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது வந்து செயின் பிகினிங் ஸ்டிச் அப்படிங்கிறது. ஸோ பிகினிங்கில் வரப்போ அதுக்கு ஒரு சங்கிலியில் ஜாயிண்ட் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி டைப்புன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகி வர மாதிரி 1 விட்டு இருக்குது. அடுத்த ஸ்டிச் என்னென்னா, உங்களுக்கு ஆர்வமாக இருக்கா இது வந்து அடுத்த ஸ்டிச் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது டபுள் லேசி டெய்ஸி அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சங்கிலி பார்த்தோம், செயின் பார்த்தோம் இல்லையா, இது வந்து கண்ணு மாதிரி, அதுக்குள்ளேயும் ஒரு இது மாதிரி செயின் மாதிரி போட்டுக்கோம் பாருங்கள். ஸோ ஓரமாக, ஸோ இது வந்து அப்படியே கண்ணுங்கிற கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த பார்த்திங்கன்னா அந்த கண் அதுக்குள்ளே இன்னொன்று. ஸோ இது போட்டிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே பாருங்கள் இன்னொரு கலர். ஸோ இது வந்து டபுள் லேசி டெய்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள் டபுள் லேசி டெய்ஸி. ஸோ இது என்னென்னா ஜஸ்ட்டு நான் இது வந்து சிம்பிளாக தான் அந்த கிளாக் போட்டிருக்கேன், அலாரம் கிளாக்கு. இது பார்த்திங்கன்னா 2 கண்ணு போடுற மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி போடுறோம் அப்படின்னா இது கூட இதை கூட பாருங்கள் கேப் இருக்குது பாருங்கள், தள்ளி அது கூட செயின் கூட என்ன பண்ணியிருப்போம்னா சேர்த்து போட்டிருப்போம். இது பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா கண்ணு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இந்த ஸ்டிச்சு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம மயிலெலாம் வரைஞ்சி தோகை அந்த மாதிரி போடுறதுக்கு அந்த கண்ணாக இருக்கும் இல்லையா, அதோட மயில் தோகை ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி இதுக்கு இந்த இது ரொம்ப அழகாக இருக்கும். அது கொஞ்சம் பொறுமையாக நம்ம போடணும். பாருங்கள் இதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மயில் தோகை அந்த இதுக்கெலாம் போட்டிங்கன்னா இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். டபுள் லேசி டெய்ஸி ஸ்டிச்சு. அடுத்து என்ன ஸ்டிச்சுன்னு பார்க்கலாம். இதிலே வந்து புல்லட் நாட், அதாவது புள்ளி வைக்கிறது இல்லையா, அந்த நாட்டை வச்சு அதில் லைசி டெய்ஸி ஸ்டிச் 2 போட்டிருக்கோம் பாருங்கள். அதில் வந்து கண்ணு வராமல் இது வந்து இப்போ நம்ம செயின்னா சேர்ந்தாப்புல சங்கிலியாக வருது. இது என்ன லைசி டெய்ஸி அப்படின்னா, இப்போ பாருங்கள் கேப் விட்டு செயினாக வரும். ப்ளஸ் வந்து புள்ளி நம்ம புள்ளி வச்சு எப்படி பண்ணுறது, முடிச்சா டாட்டாக வச்சுருக்க மாதிரி. ஸோ 2 கம்பைன் பண்ணி இது போட்டிருக்கு. இது பாருங்கள் இந்த ஜக்கு இதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். தூரத்துலேயும் பார்க்குறப்ப தள்ளி ஒரு கண்ணாக இருக்க மாதிரி வர மாதிரி போட்டிருக்கோம். நம்ம இஷ்டம் தான். பட் இதில் இந்த டைப்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் வச்சு எப்படி வேணால் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க இது புள்ளியாக வச்சு பெரிய புள்ளி அப்புறம் சின்னது அந்த மாதிரி டாட் வச்சுருக்கேன். இந்த வாய் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த இது ஃபுல்லாகவே அந்த நாட்டு தான் புல்லியட் நாட்டுக்கு அப்புறம் இது வந்து அப்படியே லேசி டெய்ஸி ஸ்டிச் போட்டிருக்கேன். சார் நீங்கள் எந்த கலர்ஸ் இந்த இங்கேயும் ஒரு டாட்டு, அப்புறம் இங்கே இந்த லேசி டெய்ஸி டிஸ்ட்டு இது பெரிய டாட்டு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இது போடணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டிச் என்னென்னு பார்க்கலாமா. அடுத்து வந்து ஃப்ளை ஸ்டிச். ஃப்ளைனா நம்ம வந்து அந்த இது வளைவாக இந்த மாதிரி நம்ம நார்மலாக வந்து ஒரு பெண்டடாக இந்த மாதிரி போடுறதுக்கும் இந்த இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி தாமரை இதுக்கு நம்ம இப்படி கோடு வர மாதிரி வரணும் டிசைன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து இந்த விவியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் இந்த பக்கம் இப்படி வர மாதிரி இருக்குது, அடுத்து இங்கிட்டு போகிற மாதிரி. ஸோ நம்ம இஷ்டம் தான், இந்த ரிவர்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ லோட்டஸ்க்கு நான் வந்து போட்டிருக்கேன். இந்த ஸ்டிச் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த விவியாக இருக்கும் மாதிரி கேப்லாம் பாருங்கள், கேப்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி அந்த ஒரு இதுவே இல்லாத மாதிரி இருக்கணும். நம்ம போடுறது வந்து பிசிறு இல்லாமல் அப்படி போட்டாலே நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் இந்த மெஷின் ஸ்டிச் மாதிரியே இருக்கு இல்லையா, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஃப்ளை ஸ்டிச்சு. அடுத்து வந்து வேரியேஷன் ஃப்ளை ஸ்டிச். வேரியேஷன் ஃப்ளைனா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்ததோட இது பாருங்கள் இடையில கோடாகவும் வருது பாருங்கள்.
இங்கே பாருங்கள், இதோட ஜாயிண்ட் வர மாதிரி இது 2 ஃப்ளார் போட்டிருக்கேன் இலையோட. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லா கலரும் காம்பினேஷனில் அழகாக இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம இந்த க்ரீன் இலையில் பாருங்களேன், இலையில் வந்து டார்க் க்ரீனையும் சேர்த்துருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி கோடு அந்த மாதிரி இது வேரியேஷன் ஃப்ளைலே வந்து டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு சைட்லேயும் போய் அந்த கோடு இலையில் வர மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அது வேரியேஷன் ஃப்ளை ஸ்டிச்சு. இதை பாருங்கள், கொஞ்சம் தூரமாக காமிக்கிறேன். இந்த ஸ்டிச்சு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து கிராஸ்னால் அந்த எக்ஸாக உங்களுக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி சிலது எக்ஸஸை டிசைனையும் கூட அந்த சாரியில் போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள சும்மா இந்த ஹட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எக்ஸு கோடு அந்த மாதிரி ஸ்டிச் வேணும் அப்படின்னா கூட இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப குட்டியாக உங்களுக்கு பெருசாக போட்டுக்கலாம். நான் ரொம்ப குட்டியாக போட்டுருக்கேன். ஸோ இது ஜஸ்ட்டு கிராஸ் ஸ்டிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஹாஃப் செயின் ஸ்டிச். இப்போ நம்ம செயின் ஸ்டிச் சங்கிலி பார்த்தோம் இல்லையா, அந்த சங்கிலி வந்து க்ளோஸ் ஆகி இருந்துச்சுல. இது பார்த்திங்கன்னா கேப் விட்ருக்கு பாருங்கள். ஒவ்வொரு சங்கிலிலையும் கேப் இருக்கும், ஜாயிண்ட் ஆகிருக்காது. இது ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி அந்த ஸ்டிச் போட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இந்த பாருங்கள், ஒவ்வொன்றிலையும் பாருங்கள் அந்த முடிஞ்சிருக்காது செயின். நல்லா பார்த்தீங்கன்னா க்ளோஸில் பாருங்களேன், அந்த ஃபினிஷிங் முடித்து அடுத்த செயின் போகாமல் இந்த பார்த்திங்கன்னா தெரியுதா, இப்படி வந்து அடுத்த செயினோட ஜாயிண்டிங்க்கு முன்னாடி இந்த இடத்துல முன்னாடியே முடிஞ்சிருக்கும். அப்போ ஜாயிண்டிங் பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் இந்த சங்கிலி மாட்டுற மாதிரி இருக்குல்ல, ஒவ்வொன்றும் இன்னொன்று இதில் மாட்டிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, மாட்டினா இந்த டிசைன் இருக்குமோ அந்த மாதிரி டிசைன் வரும். ஸோ ஜஸ்ட்டு 2 மீன் போட்டிருக்கேன்னா இது பார்த்திங்கன்னா க்ளோஸில் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். ஒவ்வொரு செயினும் பாருங்கள், அதாவது ரவுண்டாக வளைவு முடியாமல் இந்த பாருங்கள் முன்னாடியே அது முடிஞ்சு மாட்டிக்கிட்டே வந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டிச் டைப் பண்ணி இது வந்து ஹாஃப் செயின்லேயே வந்து இது பாதி இருக்கு இல்லையா, அதனால் இது வந்து ஹாஃப் செயின் ஸ்டிச்சு. இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த ஸ்டிச்சு. நச்சு செயின் ஸ்டிச்சு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து கவுச்சிங் அப்படின்னா இப்போ ஒரு த்ரெட்டை வந்து அந்த த்ரெட்டு மேலே இன்னொன்று சுற்றிக்கிட்டே டாட்டாக தள்ளி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இந்த பாருங்களேன், ஸோ ஒரு த்ரெட்டு தான் வருது, அது மேலே ஒரு டாட்டாக வச்சா எப்படி போடுறது. ஸோ இது வந்து ரொம்ப அந்த த்ரெட்டு வந்து இன்னொரு த்ரெட்டை நம்ம பிடிச்சிக்கிட்டே அந்த இன்னொரு வேறு கலரை வந்து அது மேலே தச்சுக்கிட்டே வரும், கேப் விட்டு. அப்போ அது பிடிச்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது இப்போ நம்ம ஸ்டிச்சிங்னா டக்குன்னு போட்டுட்டு போகலாம். இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச்சை ஒன்றுமே பண்ணல பாருங்கள், அந்த த்ரெட்டை அப்படியே தான் வச்சுட்டு வரேன். ஆனால் இடையில இந்த டாட் வச்சுருக்கேன். ஸோ இந்த இது மாதிரி அதுக்கப்புறம் அந்த லென்த்தியாக ஒரு த்ரெட்டை நம்ம வச்சுக்கணும். பிடிச்சிக்கிட்டே வந்து அந்த இடத்துல இடையில நம்ம ஸ்டிச் கொடுக்குற மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கேக் போட்டிருக்கேன். ஏன்னா அது கேட்குறப்ப நம்ம கோடாக இருக்கும் இல்லையா, ஈஸியாக வளைவுக்கு பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கவுச்சிங் ஸ்டிச்சு. இங்கே பாருங்கள், இடையில கோடாக வர மாதிரி. அடுத்து வந்து ஷாட்டிங் ஸ்டிச்சு. இது வந்து என்னென்னா அந்த திக்காக போடுறதுக்கு அந்த எம்ப்ராய்டரி மிஷினில் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி போடுற மாதிரி பாருங்கள். இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்க மாதிரி போட்டுக்கலாம். இதே நான் இது பண்ணிக்கலாம். இது வந்து திக்காகும் இப்படியும் போடலாங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம மிஷின் ஸ்டிச் மாதிரி இருக்கும். மிஷின் கிடையாது, கையில் தான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டார்டிங் ஸ்டிச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே க்ரீனுக்கு ஸோ இந்த இடத்துல இவ்வளோ திக்காகவும் போடலாம், இவ்வளோ திக்கும் போடலாம், ஃபுல் ஃபில்லப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இத்தனைதையும் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், இது ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது நம்ம சாரீக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம க்ளோஸாக ஏதோ த்ரெட்டாக போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாட்டின் ஸ்டிச்சை ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக க்ளோஸ்அப்பில் பாருங்களேன், எந்த இதுவுமே உங்களுக்கு தெரியாது. கலர் அந்த ஆரஞ்சு எல்லோக்கும் இந்த ரெட்டுக்கு க்ரீனுக்கு எந்த பிசுருமே இல்லாமல் நீட்டாக இருக்கும். சாட்டின் ஸ்டிச்சு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து கம்பைன் ஆல் ஸ்டிச்சஸ். இப்போ நான் பண்ண எல்லா ஸ்டிச்சுமே கம்பைன் பண்ணி சும்மா போட்டிருக்கேன். ஸோ நம்ம சிலது வந்து இது மாதிரி வேணும் கொசமசன் அது மாதிரி போடணுன்னா எல்லா ஸ்டிச்சும் பாருங்கள், ஹாஃப் செயின் சாட்டின் ஸ்டிச்சு எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள். ஃப்ளை ஸ்டிச்சு எல்லாமே போட்டிருப்பேன் அதில், ஈவன் அன்ஈவன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா ஸ்டிச்சும் கவுச்சிங் ஸ்டிச்சு எல்லா ஸ்டிச்சும் இது பண்ணி போட்டிருப்பேன். அடுத்து இந்த செயின் ஸ்டிச் இருக்குல்ல, அந்த முன்னாடி பார்த்தது நம்ம வந்து ஃபுல்லாகவே சாட்டின் ஸ்டிச் அந்த ஃபுல்லு பார்த்தோம். இது செயின் ஸ்டிச்சிலே க்ளோஸாக, ஸோ அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செயின் ஸ்டிச் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாட்டில் ஒரு ஃப்ளார் போட்டிருக்கேன், அந்த செயின் ஸ்டிச்சே போட்டுக்கலாம். நம்ம அந்த ஸ்டிச்சும் சொன்னோம் இல்லையா, ஸோ இது செயின் ஸ்டிச்சே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும் செயின். ஸோ அந்த செயின் ஸ்டிச்சிலே கூட நம்ம க்ளோஸாக அது மாதிரி போட்டுக்கலாம் ஃப்ளாரு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஸோ இந்த ஃபுல் செயின் ஸ்டிச் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தோம் இல்லையா, எல்லா ஸ்டிச்சையும் பார்த்தோம். பாருங்கள், சாட்டின் ஸ்டிச் பார்த்தோம், கம்பைன் ஆல் ஸ்டிச்சஸ் பார்த்தோம். இந்த சாட்டின் ஸ்டிச்சு சூப்பராக இருக்கும். அந்த ஃபுல் செயின்லேயே க்ளோஸாக பண்ணுறது. இது பாருங்கள், கவுச்சிங் ஸ்டிச், இது நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட் எல்லாத்தையும் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். அடுத்து ஹாஃப் செயின் ஸ்டிச்சு, அடுத்து கிராஸ் ஸ்டிச்சு, வேரியேஷன் ஃப்ளை ஸ்டிச்சு, அடுத்து ஃப்ளை ஸ்டிச்சு, அடுத்து டபுள் லைசி, அடுத்து செயின் பிகினிங். இப்போ பார்த்தோம்ல, இடையில அந்த செயின் வந்துட்டு அதில் இடையில ஒரு கோடு வர மாதிரி. அடுத்து விப்புடு ஸ்டிச்சு ரொம்ப அழகாக இருக்கும், சுற்றி த்ரெட்டில் வர மாதிரி. அடுத்து மேஜிக் செயின் ஸ்டிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சு, சங்கிலியாக வரும் இல்லையா அது. அடுத்து ஹாஃப் ஸ்டெம் ஸ்டிச்சு. அடுத்து ஸ்டெம் ஈவன் ஸ்டிச்சு முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னொன்று என்னென்னா, நான் வந்து